யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். நம்ம அம்மா கையால மணிமுடி சுட்ட சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனா ஒரு வேலைக்கார கையால மணிமுடி சுட்டுறதா அப்பா நீங்க சொல்றது முடியாதுப்பா. முடியாதா? மணிமுடி சுட்ட கூடாது. என்னுடைய கரத்தால் மணிமுடி சுட்ட கூடாது. அதானா பரவாயில்ல. அவசரே ஏதோ சின்ன சிறிய பிள்ளைகள் அறியாமல் புரியாமல் ஏதோ பேசி விட்டாங்க. பெருசா எடுக்க கூடாது. நான் மனசார நினைக்கவே மாட்டேன். அதான் சொல்றேன். என்னுடைய கரத்தினாலே மணிமுடி சுட்ட அப்படியே படிப்பை பாதியை நிறுத்தி வைத்து வந்துவிட்டு படிப்பை முடித்துவிட்டு நான் திரும்ப தாயகம் வருகிறேன். சென்று சீக்கிரமாக புறப்பட்டு வா. என் மீது கோபமா? இளவரசர் தங்கள் மீது எனக்கு கோபம் என்பது வருமா? கோபம் இல்லை என்றால் சரிதான். மட்டுமா சென்று வாருங்கள். நல்ல முறையிலே சென்று வாருங்கள். படிப்புகளை சிறப்புடன் முடித்து திரும்ப வந்தால் போதும். நீங்கள் எப்போது வருவீர்கள் என்று மணிமேல் விளைவித்து காத்திருப்போம். அப்படியா? அப்படியே சென்று வருகிறீர்கள். என்னுடைய மகனுக்கு நாட்டின் நலனை பற்றி தெரியாது. வழிகாட்டியாக அவர் இருப்பார் என்றால் நீங்கள் இருவரும் எங்க போறீங்க? காசி யாத்திரை புறப்பட போகிறோம். அப்படியா? சென்று சீக்கிரமாக வந்து விடுங்கள். அது வரைக்கும் நான் அரண்மனையை பார்த்துக் கொள்கிறேன். புறப்பட்டு வாருங்கள். அப்படியாரு என்னுடைய சிரசிலே மணிமுடி தரித்து இந்த நாட்டை சிறப்புடன் ஆட்சி செய்ய வேண்டுமானால் இந்த செய்தி என்னுடைய தங்கை முத்தரைக்கு தெரியாது. நான் மணிமுடி தரித்ததை என்னுடைய தங்கையிடத்திலே கூற வேண்டும். நான் அழைத்ததை புறப்படுங்கள். குடும்பமே ஒன்னா சேர்ந்து மகத்துல காரியம் என்னை பார்த்து என்ன உரைத்தார்கள் பார்த்தாயா? வடநாட்டிலிருந்து பிழைப்பில்லாமல் ஒருவேளை உணவிற்காக பிழைப்பை தேடி ஓடி வந்தவன், எட்டக்கால் செருப்புக்கு சமமானவன், வேலைக்காரன் கூலிக்காரன் என்றும் அவர்கள் காலால் இடக்கூடிய வேலையை நாம் கரத்தால் செய்து முடிப்போம் என்று அனைவருமே எனக்கு கண்ட அவதூறாக பேசுகிறார்கள். உடனே இருந்தே கொல்லுமாம் வியாதி. இனி முதற்கொண்டு இந்த குடும்பத்திற்கு நான் தாண்டா வியாதி. எப்பொழுது என்னுடைய நான் பட்ட கஷ்டங்களை புரிந்து கொள்ளாமல் என்னை எடுத்திருந்து பேசினார்களோ இவர்களை விட்டு விடுவேனா? இதனால் வரைக்கும் இளவரசர்கள் இல்லாத சமயத்தில் மன்னருக்கு உறுதுணையாக இருந்து அரும்பாடுபட்டு நாட்டை நான் காத்து வந்தேன். ஆனால் எப்போது இவர்களை இப்படி பேசினார்களோ இந்த குடும்பத்தை என் கருவறைக்கு வேண்டும். இந்த மன்னர் சபைக்கு மன்னனாக நான் அமர வேண்டும். முதலில் இளவரசி நந்தவனோ நடந்து போச்சு இந்த
முத்தழகி என்ற பெயரோடு எவ்வித குறைகள் இல்லாமல் வந்து வருகின்றேன். அப்படி இருந்தாலும் எனக்கு 2 அண்ணன்கள் இருக்கின்றான். தத்துவன் உத்தமன் என்று அண்ணனும் அயலாறு சென்றிருக்கின்றான். தாய் தந்தையை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக என்னுடன் வரக்கூடிய தோழிகளை காணவில்லை. யாரு என்ற
இந்த மலைச்சா யாரை பாடி கொண்டு வந்ததே வழக்கமாயிட்டு இன்று முதல் யாரை பார்க்க வேண்டும் அம்மா எல்லாமே வர வேண்டும். அப்படியா இருந்தாலும் அனைத்து மலர்களும் போட்டு விட மலர்களை பறிப்பது வழக்கம் உங்களை சுடுவது வழக்கம். கண்டிப்பா